ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயரிங் ப்ளம்பிங் ஒர்க்கு ஃபினிஷிங் ஒர்க் நடக்குது. அது என்ன செய்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டலான்ட்டு வாங்க நம்ம போய் அதை பார்க்கலாம். போர்டெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணி ஏற்றியாச்சு. மேக்ஸிமம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாக்ஸ் போடுற மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா லெக்ராண்டில் மைலிங் மட்டும்தான் மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து அப்பப்போ ஃபால்ட் ஆகிறது இல்லை இந்த சுவிட்சு. அதனால் நாங்கள் வந்து இதை மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நாங்கள் ஒயரிங் பண்ணுற இடத்துல மேக்ஸிமம். ஏன்னா நாங்கள் வேறு கம்பெனிஸ் இந்த சுவிட்சஸ்லாம் லாங்காக போடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அது அப்பப்போ போயிடுது. ஒரு வருஷத்துக்குள்ளேயே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 சுவிட்சு 30 சுவிட்செலாம் மாற்றி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து அந்த சுவிட்சை நாங்கள் வந்து இது பண்ணுறதில்ல. அது எல்லாமே பார்த்திங்கன்னா லெக்ராண்டில் மைலிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் சொல்கிறது. பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் எல்லாம் கீழே ஃபிட்டிங் ஐட்டம்ஸ் ஏரிங் இருக்குது. பேஷன் கீழே வந்து லிங்க் பண்ணல. இது அப்படியே ஒரு பைப்பு ஒன்று எல்போ போட்டு டைரெக்டாக ஓஸ் போடாமல் டைரெக்டாக அதில் வந்து லிங்க் பண்ணுறதுக்காக வெயிட்டிங் அதில் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா பாருங்கள் டிவி வந்து ரெடி பண்ணியாச்சு. இது கவர் பண்ணணும். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனாக இது பண்ணிவிட்டு மாட்டியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைனாக எல்லா ஒரு ரூமும் கரெக்டாக கணக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் டேக் பண்ணி அதை மாட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி இதில் வந்து ஸ்ட்ரிப் லைட் வருது. ஃபுல்லாக ஸ்ட்ரிப் லைட் வந்து கவர் பண்ணுறாங்க. எல்லாமே ஸ்ட்ரிப் லைட்ஸு. இது இனிமேட்டு தான் போட போகிறாங்க. போட்டுட்டு காட்டுறேன். ரூம்ஸில் இது வந்து ஒரு ரூமு 2A அந்த இடத்துல ஒரு 2A. இந்த இடத்துல வந்து ஒரு போர்டு, மெயின் போர்டு. இங்கேருந்து வரும்போது இங்கே போட்டுட்டு போகிற மாதிரி. இங்கே வந்து ஒர்க் இன்னும் ஃபுல் கம்ப்ளீட் ஆகலை. க்ளீன் பண்ணணும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு. பேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஃபிக்ஸ் பண்ணி ஒயிட் சிமெண்ட்டு பேக் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். டேப் ஐட்டம் ஷவர் ஹீட்ரு வைக்கிறதுக்காக. இது மச்சியில் மச்சி மேலே ஹீட்ரு வைக்கிற மாதிரி பார்ப்பாங்க. நாளைக்கு பின்னா நம்ம ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது ரொம்ப சிரமம். அங்கே தண்ணி சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணோம்னா அந்த இடத்துல கைட்டு செக் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து எப்பயுமே இந்த மச்சியாக இருந்தாலும் அவங்கள இங்கே வச்சு சொல்கிறது. ஹைட் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து வெர்டிக்கல் வைக்கிறதுக்குள்ள ஹரிசாண்டலில் கூட வாட்டர் ஹீட்டர்ஸ் கிடைக்குது. ஸோ ஹரிசாண்டலில் வச்சுட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து அவங்களுக்கு தேவைன்னா மேக்ஸிமம் இந்த இடத்துல நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஹீட்ரு பாயிண்ட்டு, லைட்டு. இங்கே வந்து ஒரு ஹெல்ப் பேக் செட் ஒன்று அடிக்கணும். ஒன்று அடிக்காமல் இல்லை, இப்போ அடிச்சிடுவாங்க. இது வந்து 2-in-1 டேப் போட்டிருக்காங்க. ஹெல்ப் பேக் செட் போட்டுட்டு இது வந்து ஃபோம் ஃப்ளோ போட்டிருக்காங்க. எல்லா டேப்புமே ஃபோம் ஃப்ளோ டேப்பு. இந்த மாதிரி இதாவது மாரி பார்த்தீங்கன்னா இந்த ஷவர் வால்வு போடுறோம் இல்லைங்களா, இந்த வால்வு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டர்ன் போட மாட்டேன். மேக்ஸிமம் நான் போடுற எல்லா இடத்துலையுமே ஃபுல் டர்ன் போடுறதில்ல. ஃபுல் டர்ன்ன்றதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் இது லாக் பண்ணிட்டேன்னா இப்போ ஓப்பன் இவ்வளோதான் இதனுடைய இது ஓப்பன் லாக். ஸோ நமக்கு வந்து இதே வந்து ஃபுல்லுன்னு வச்சிங்களேன். இதை வந்து நான் இங்கே இருந்து இப்படி ஃபுல்லாக ஒரு 2 சுற்றி எடுத்துன்னு வந்து நிறுத்தணும். அதே மாதிரி 2 சுற்றி எடுத்துக்கணும். அதனால் அது போடுறதில்ல. அதில் நிறையா ஃபால்ட்டு ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தெரியாதனமாக அவங்க வந்து நல்லா இறுக்கி முடியறாங்க. அதில் வந்து பிராஸில் வந்து ஒரு காட்டர் பின் கொடுத்துருக்கான். அந்த காட்டர் பின் வந்து உள்ளே ஓடிடுது, லீக் இருக்குது சில டைமில். அதனால நம்ம இது பண்ணிட்டுருக்கோம். சமையல் கட்டில் அவங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். டேப் ஒரே ஒரு இதில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெஷ் வாட்டர் வேணும்னா நாங்கள் வந்து வெளியே எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. ஒரு ஸ்வான் டைப் டேப்பு இது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்ஓக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஆர்ஓ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து எடுத்துக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. இது ஒரு இடம், இது ஒரு டேப் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு இது ஒன்று கொடுத்துருக்குறோம். இங்கே வேணும்னா அவங்க வந்து
இது வச்சுக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்கோம். ஒரு டேப் ப்ரொவிஷன் இப்போ போடலை, டேப்பு வேணும்னா அவங்க வந்து இதை வந்து டேப் ப்ரொவிஷன் வந்து மாற்றிக்கலாம். இதை வந்து இதுக்காக வாஷிங் மிஷினுக்காக இதை வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு, வேணும்னா மாற்றிக்கலாம். இந்த கதவு வந்து இடிக்குதுன்றதுனால நாங்கள் இப்போ கொடுக்கல. இதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும். இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கலான்னு ஒரு இது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கதவு இடிக்குது. ஸோ இது உள்தர வைப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் வெளியே வச்சுட்டாங்க. இல்லை வெளியே தான் வைக்கணும், அதான் கரெக்டாக. இதை அப்போவே கொஞ்சம் யோசிக்காம விட்டாச்சு. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்தோம்னா அவங்களுக்கு டேப் வைக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ அதை ஒன்று செஞ்சு கொடுக்கணும். இது ஒரு டேப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து தனியாக ஒரு டாய்லெட்டு. இதில் வந்து 2 டேப், நார்மல் 2 டேப்பு, ஷவர் வால்வு, ஷவரு, ஹீட்டருக்கு. இப்போதைக்கு ஹீட்டருக்கு வந்து இப்படி பண்ணியிருக்கு. ஒரு கனெக்டர் மாதிரி நான் போட்டிருக்கோம். போட்டு இதில் வந்து உள்ள 2 டேப்லையுமே தண்ணி வரும் அப்படின்றதுனால இப்படி போட்டுருவோம். அவங்க ஹீட்டர் வைக்கும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரொவிஷன் அதை மாற்றி கொடுத்துக்கலாம். சும்மா அது ஒரு இதுக்காக போட்டிருக்கு. இது வந்து இந்தியன் டைப், நல்ல ஒரு இந்தியன் டைப்பு. இதில் ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்கு, டேப் ப்ரொவிஷன். இது வந்து வழிக்கு ஒரு டேப்பு. ஸோ இன்றைக்கி ஒர்க்கு இதான் நடந்துகிட்டே இருக்குது.